கல்யாணத்துக்கு பலகாரம் சுட ஆரம்பமா எந்த எண்ணெய் இந்த எண்ணெய் இப்போ கணக்கு காய்ச்சா உனக்கு ஊற்றுறவை யூஸ் பண்ணுவோம் அது சரியே இவ்வளோ காலம் இல்லாமல் அப்பா என்ன பிறந்த இன்னும் ஒரு பலகாரம் சுடுறீங்க ஒரு சமையல் காரிடா ஆனால் ஒரு சமைக்க கொடுக்குறே இல்லை ஆனால் சமையல் காரி எரிஞ்சுடனே வள்ளி என்றான் வள்ளி இந்த கல்யாணம் பலகாரம் சுட வேண்டாம் ஏஞ்சிடலாம் அந்த இடத்துல நான் இப்படி இருந்தேன்னா மாப்பிள்ளை மூவ் என்னத்துக்கு ஆகும் முந்தியாக்கள் இரவு வழியே சாப்பாடு கட்டி கொடுத்து வைக்க ஒரு கறி துண்டு வச்சு கொடுக்குறோம் ஏன் தெரியுமா அப்பா என்ன பிறந்தநாள் சரியா பிறந்தநாள் வந்து பிறந்தநாளே தான் செய்யணுங்களா ஓகே അതിന്റെ ഒറിജിനൽ പേര് അതാണ് ഞാൻ ചെന്നത് ബോക്സ് വാറണ്ട് അവൻ പുറന്ന മാലയായനാ ചൊല്ലി അവനും കഥ அக்கா டே அக்கு நீங்க பொம்பளைகள் இப்போ என்னண்டா இந்த எண்ணெய் வந்து திரும்ப யூஸ் பண்ணலாம் ஐயோ அது இப்படி இல்லைடா எண்ணெய் விளை கொண்டா இந்த எண்ணெய் வந்து பொங்கிட்டு தான் என்ன செஞ்சுட்டாக்கா ஓ அப்போ எண்ணெய் பொங்க வளர்க்கிட்டா அந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ண இது என்ன இப்போ விளக்கட்டை அப்போ எந்த எண்ணெய் இந்த எண்ணெய் இப்போ கணக்கு காய்ச்சா உனக்கு ஊற்றுறவை யூஸ் பண்ணுவோம் இல்லை உனக்கண்டு இல்லை பொதுவாக இவாக்கு எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லை இது என்ன பிரச்சனை இது கொலஸ்ட்ரால் நீங்கள் கடையில் சாப்பிட்ற அதாவது தினமும் நீங்கள் இரவு கட்டி சாப்பிட்ற பகல் கட்டி சாப்பிட்ற ரைஸ் எல்லாமே இதுக்கும் இது இது நம்ம வேணுண்டா நம்ம 10 குவாலிட்டி எண்ணெய் தான் நீங்கள் ரைஸ் கொத்தும் சாப்பிட்றீங்க இப்போ இன்றைக்கு கூட நான் சமைப்ப மண்டபம் நான் கடையில் இருக்க சொன்னீங்களோ அது வந்து 10வது குவாலிட்டியில் வர எண்ணெய் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கேள்விப்பட்டு வந்து ரஜ்ஜி முறிச்சா மட்டும்தான் அந்த எண்ணெய் வந்து பச்சை கலராக மாறுமா அப்போ அதை வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணுவாங்க ரஜ்ஜி அந்த நேரம் தெரிஞ்சு இதுக்கெல்லாம் ஏனப்பா இது வந்து கடல் தானே கற்றுத்தானே எவ்வளோ அது சரியே இவ்வளோ காலம் இல்லாமல் அப்பா என்ன பிறந்த இன்னும் ஒரு பலகாரம் சொல்றீங்க எத்தனை உங்களுக்கு பிறந்த 64 சரி டாம்பனா டூம்பனா இல்லை இல்லை டாம்பனா டூம்பனா அப்புறம் நான் அவசரப்பட்டேன் வேந்துக்கலாம் அதுக்காக 65 சொல்லு என்ன இது நான் செய்கிறேன் நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம் அது பொரியட்டு வேண்டாக்கா பேயா இருக்கிற மாதிரி இருந்துண்டு யாரும் செஞ்சுன்னா இருக்கலாம் நான் அப்போ இதாக்குண்டா ஏன் எண்ணெய் அள்ளி ஊற்றுவான் ஏற்க எண்ணெய் கிடக்குறாக்கு மேலே வருமா பொரிஞ்சா அப்போ மேலே இப்போ எண்ணெய் மேலே வரவழையே தான் நீங்கள் எண்ணெயை கூடான்றீங்க அப்போ மேலே வந்த கடலை மட்டும் இல்லைமோ என்னடா கேள்விச்சே தான் இப்போ எண்ணெய் பொங்கி வரவழையா அந்த எண்ணெய் கூடாது நீ பயன்படுத்தக்கூடாது அப்போ என்ன திரும்ப பயன்படுத்தினால் திரும்ப பொங்கி கொண்டிருக்கும் பொரிகிறது தெரியாது தன்மை தெரியாது அது ஊறிக்கொண்டிருக்குமே தவிர அதுக்கப்புறம் அது இப்போ கடும் கீட்டாக பொங்குது அப்போ இதை வந்து ஒரு வேறு விரலுக்கு விட்டு வச்சு போட்டு புது எண்ணெயில் பொறிச்சு போட்டு நாளே அந்த கடலையே பொறிக்கலாம் தானே ஆறுனா அப்புறம் அந்த எண்ணெய் ஆறுனாலும் திரும்ப சூடாக்கி கடலை போடல அது பொங்க தான் செய்யும் அப்போ கடலையே போடாமல் வேறு பயிர்கள் இது அவையும் போடுவோம் பயிர் போட்டு பார்ப்போம் என்ன நாளைக்கு அப்படி செய்யும் நாளைக்கு பயிர் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வரேன் இப்போ இந்த எண்ணெய் என்ன செய்ய போகிறேன் ஒரு ஊற்ற போறீங்களா ஊற்ற விட வேண்டாம் ஓ யாருமே அட்லீஸ்ட் எண்ணெய் வேண்ட வசதி இல்லாக்களுக்காண்டி யாரும் கொடுக்கலாம் வேண்டாப்பா இது இப்போ தானே விட்டு எண்ணெய் நான் விலைக்க பின்னேரம் விட்டு எண்ணெய் இது என்ன கேன் உண்டு என்ன கேனு ஒரு கேன் 5 லிட்டரோ சரி 5 லிட்டர் கேன் 5000
ஆனால் ஒரு காலம் இல்லாத மாதிரி இந்த ஒரு அப்பா அந்த பிறந்தா கொண்டாட்டம் இருக்க போதா எனக்கு ஒரு அதிர்ச்சியா போகும். அதுவும் பிறந்தா கொண்டாட்டம் இவன் பாடிய பேர் என்னையும் சேர்த்து எடுக்கிறியோ ஏன்னா அப்பயே நீங்கள் இருக்கிறீர்கள் இது அன்னைக்கு அந்த கேக் கடையில் என்ன phone இப்படி அடிச்சு பிடிச்சி கொண்டு நீ phone. இல்லை அன்னைக்கு அன்னைக்கு கேக் கடைக்குள்ள அவர் வந்து அவர்கிட்ட மாதிரி தான் இது இந்த விளையாட்டு. இப்ப நான் இருக்கு ஆளு கூட ரேஸ் பண்ணு செல்லம். ஒன்னு காடி. அடே ஏய் விளையாடு சும்மாரி கொஞ்சம் நேரம் கிடக்குன்னா இதுகிட்ட கலருக்கு வரணும்னா கொஞ்சம் நேரம் கிடக்கு வர தெரியுது அதுல கலர் இப்போ வராது. இதுதான் வரும். அப்படி 3 மணியா ஆனால் புது என்ன டக்குன்னு புரியுமோ ஏன் அப்படி என்னடா இது ஆக்கினியாடா இது பொங்கினா ஊறிக்கொண்டு தெரியல அப்ப உங்க டெக்னாலஜி தான் போகுது. உரைக்க வலிக்குதுன்னா ஊறிக்கொண்டு அப்போ புது எண்ணெய்க்கு வந்து அப்போ அடுப்பை மூட்டாமலே இப்போ இதை பொறிக்கலாம் நீங்கள் புது எண்ணெய் ஊற்றி நீ ஒருக்கா பறிச்சுக்காது நாளைக்கு ஒரு கதைக்கு இப்ப நான் இந்த எண்ணெய் வடிச்சு கொண்டாலே புது எண்ணெய் தந்தா நீங்க நம்ப மாட்டீங்களோ ஒட்டும் தெரியாது. புடிச்சாதான் கிடக்கும். எப்படி தெரியும்? அது சரி மண்ணில டேய் அவர் சமையல் காரிடா ஆனால் அவர் சமைக்க கொடுக்குறேல ஆனால் சமையல் காரி அங்கேயே அந்த தண்ணியை 100 பேருக்கு வடை விடுவான் கேட்டு பாருங்க பையன் உண்மைதான். வடை விடுவாங்க என்னண்டா இப்போ சாப்பிட்றாங்களுக்கு வடையண்டு தெரியுமே தவிர சுட்டன்னு தெரியா அது சுட்டன்னு தெரிஞ்சா அது அப்புறம் அது ஓடர் வேற மாதிரி போகும் 90 900 ஆகும் மொக்கு 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 தான் போய் உங்களோட மனசுக்கே உங்களுக்கு ஓடர் குவியும் அக்கா இப்போ நீங்கள் இப்போ இத்தனை நேரம் கடலை கொண்டு வந்து அப்படின்னு தெரியல இப்போ சுடுற வடைக்குள்ள கொண்டு வந்து சாப்பிட்டா பிழைச்சி போயிடலப்பா இப்போ இந்த கண்ணுக்குனா 2-3 கடலை சாப்பிட்டா இப்போ ஒரு 100 வடை ஓட கொடுக்க 3 வடை இதுண்டா 97 பிள்ளை அப்போ 3 பேர் என்ன தின்ற உங்களுக்கு டேஸ்ட் பார்க்குறாங்க அதான் முடியாது. இது என்ன இப்போ மிக்சர் இருக்கோ ஓ ஆ மிக்சருக்கே பெரிய இடத்துல வரும். இதுல நாளைக்கு தனி இந்த தனி கடலை வரும் பாக்கெட் தனி கடலை பாக்கெட் வரதானே என்னப்பா தனி கடலை பாக்கெட் வரல ஆளதான் விரும்பி சாப்பிடு. அடே இது வந்து இப்போ நீ வந்து இப்போ அல்வா மிக்சர் கேள்விப்பட்டிருப்ப சக்தி மிக்சர் கேள்விப்பட்டிருப்ப இது ரஜினி மிக்சர் அதாவது இந்த மிக்சருக்கு நாங்கள் கஜு முதல் கொண்டு கற்கண்டு வரைக்கும் போடையில கற்கண்டு போடுறதுல கஜு போடுறதான் இங்க போடே தானே இங்க போடு போடே அதால கஜு என்று சொல்லி போட்டு விட்டா அது உண்மையான ஒரு விஷயமா போயிடுமெண்டாக்காண்டி நான் கற்கண்ட பகுதியை கட் பண்ணி போட்டு டெண்டையும் கட் பண்ணி விட்டேன் பம்பலாவே கட் பண்ணி விட்டது இப்போ கஜு முதல் கொண்டு போடேன்னு சொல்லக்குள்ள ஏன் கஜுவை போட்டுக்கலாம் தானே அந்த இடத்துல ஒரு நோண்டி வந்துடும் அதனால் கற்கண்டை ஆட் பண்ணி போட்டு கழிச்சு விட்டுருவோம் அப்படியே ட்ரைனிங் எடுக்கணும்டாப்பா நீங்கள் கதைக்கிறதுக்கு என்ன ட்ரைனிங் எடுக்கும் நான் சுடுறதுக்கு உங்கள்ட்ட ட்ரைனிங் எடுக்கிறேன் அட இங்க பறக்குதுடா அதுக்கு தான் கதை கூட பறக்க விடுவோம் ஜாடியா கண்டை கிழித்தானே செய்யும். ஏன்டா பையன் என்னையண்டா பொறிக்கத்தானே செய்யும். இப்போ கிட்ட வந்துட்டு யார் பிரச்சனை இதால் எடுக்கல இதுலதான் கொடுக்கும். கொஞ்சம் பொறிக்கணும். இப்போதான் சொல்கிற கண்ணறையாண்டு உதுண்ட உது முந்தி நாங்கள் புட்டுக்கு மாறிப்போம் பதம் சரியா இது? அது என்னன்னு சொல்லலாம் அரிதட்டு. அது பின்னார இது கண்ணற ரெண்டுக்கும் என்ன தேஞ்ச லாபம் ஒன்றுதான். இல்லை கண் இல்லை கண்ணறைக்கு கை இருக்கும் பின்னறைக்கு இருக்காது அதான் பிரச்சனை அடா பின்னாரைக்கு ஓட்ட எப்படி பெருசா இருக்கா? கொஞ்சம் பாருங்க பின்ன ரைது கொஞ்சம் பாருங்க இப்போ இதுக்கு முதல் பொறிச்ச தூக்கி அதுக்க போட்டுட்டியல் ஏன் இப்போ ஏற்றுக்கு இருக்க போறியல் அது பொறிக்கலாம். சாமா இப்ப கிடக்குது. இதுதான் போட போறாங்க அடுப்புல. அடே இந்த நான் கண்ணால் பார்க்க எதுக்கு எடுத்து போட்டீங்க நான் குறைச்ச நடையில பொங்கி ஊட்ட போதே குறைச்சனீங்களா கையை காலம் பார்த்தாலே சாமா பறக்கும் வயல்ல. ஏன் பறக்கும். உப்புல போட்டு கிடக்கு. கொஞ்சம் போடுங்க பறந்தாக்கம் தான் உப்புல போட்டு கிடக்கு. ஏன் எப்படி ஜாக்கு நீ பறந்தாண்டு பிடிச்ச ஜாமான் சரியா தண்ணி கொள்ளாது. யோசிக்க. எங்கே வேணியப்பா இந்த குண்டாளங்களா மணியாக தான் கிடக்கு இதெல்லாம் புரியும். ஆரப்பா உங்க குழந்தை ரெண்டு ராசா எல்லாம் புதுசு செல்ல கிளிக்கா சொல்லக்கியா? எல்லாம் புதுசு என்னக்கா? ஐயோ. அப்பா இந்த பிறந்த நாள் இந்த முறை பறக்க விட்டு தான் பெற்றது கேக் அது ஒரே முடியல இன்னைக்கு பறந்தா மட்டும் ஒண்ணுதான். ஆனால் உண்மையிலே இந்த முறை அப்பா இந்த பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறதை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தான் வரும் அவ்வளோ படம் இந்த நிலையில நான் உங்களை கச்சானும் பிரிக்க போறேன் எதிர்பாராத முறையில விழும்பட்டு. இன்னும் கல்யாணம்
இவ்வளோ கச்சானம் பொரிக்க போகிறோம் இதே எண்ணெயில். அதான் பொறுக்கணுங்கப்பா. இல்லை உண்மையிலே இப்போ இந்த எண்ணெயை கலைக்கிறது இல்லையாக்கா. ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் இந்த கண்ணுக்கு முன்னாலே இப்போ ஒரு 6:30க்கு விட்டேன்னு சும்மா இருங்கக்கா. நீங்கள் இல்லையாண்டா வீடியோ பார்க்க என்ன எனக்கு பழைய எண்ணெயை வச்சு பொறிச்சு நிற்கிறான் இல்லை. நீங்கள் என்னக்கா நீங்கள் சொல்லுவோம் சி ஏட 3/4 விட்டேன்ட்டு ஏடா அதான் ஒரிஜினல் அந்த இது. இவாங்க ட்ரைனிங்கானாடா சும்மா சொல்லி தான் அங்கே நிற்கிறாண்டு திருப்பியா அக்கா. இந்த எண்ணெயை கழிக்கக்கூடாக்கா. இப்போ இந்த கண்ணுக்குனால 6:30 தான் விட்டேன் இந்த எண்ணெய். அது அப்போ சரிதான். இப்போ என்ன நேரம் 8 இப்போ வீடியோ கிட்டே நிமிஷம் பெறும்போது என்ன கொஞ்சம் குடிச்சிடும் 8:45 2:45 வச்சேன் புரிஞ்சிருந்தானேக்கா. அது பிரச்சனை இல்லை உண்மையாக ஆக பழுதாவே ஆக இருக்காண்டி அக்கா எத்தனை விட்டு போயிடணும்னா இப்போ ஒரு இப்போ பின்ன 2 மணி 5 மணி அப்பூஷ் குறைஞ்ச இந்த நேரம் பிடிக்க 9 மணியிடம் பொறிக்கலாம். அது பிறகு கழிக்கலாம். அது பிறகு என்ன இருக்காக்கா சட்டிக்க கழிக்கிறதுக்கு ஐயோ பிள்ளையில கொஞ்சம் அங்காடு நீ என்ன விடுவோங்க கடலையை போறீங்க. கடலையை பொரிக்க முடியுது. இதோட முடிக்கிட்டு இப்போ பாருங்க ஏன் இந்த கடலையை கச்சான் அதை பொறிக்கிறீங்க அவிச்சிட்டு கொடுக்கிறா வேற சுகம் இல்லைடா. ஒரே அடியாக பெரிய லேசாக தண்ணி ஊற்றி கூட அவிச்சுடுவான் அப்படி ஃபுல்லாக. மிக்சர் 2 வெரைட்டி நாங்கள் ஒரு மக்சர் பக்சர் அப்படி பேர் மாற்றலாம். அப்போ அதுக்கு தான் பொறிக்கிறேன்டா. நான் டபுள் வேலையில செய்றேன். அவிச்சு போட்டு சாப்பிடுறதுல இருக்க வாராங்க அக்காவா இப்போ இந்த கடலை வந்து மிக்சருக்குரிய ஒரு பகுதியா? ஓகே. ஆனால் சும்மா பார்க்க தான் அப்படி இருக்கும். பக்கத்து அன்னைக்கே வாசம் சும்மா எண்ணெய்க்கா விழுந்தா என்னண்டாங்கடா. வெள்ளன லட்டுக்கு தேங்காய் பூவை வறுத்தாங்க எழுப்பி போவே மனமில்ல அந்த சொல்லிச்சு லட்டு கண்டு. நீங்கள் இப்போ சமைக்க பிடிச்சால்தான் என்னப்பா ஒரு பலகாரம் செய்யறான்னு நம்பி பிடிச்சா லட்டுக்கன்னு சொல்லுது தேங்காய் பூவை. ஏன் தேங்காய் பூ லட்டுக்கு போடுற இல்லையா? அப்புறம் என்ன என்ன ஏமான் தேங்காய் பூ அது கொஞ்சம் நிறம் வெள்ளையா அப்போ இது தேங்காய் பூ வறுத்தா அந்த கலருக்கு வந்தது. லட்டுக்கு இப்படி வறுக்கக்கூடாது. அதான் அதை புரிந்து எல்லாம் நிறம் மாறிடும். இந்த நிறத்தில் வறுத்தா நிறம் மாறிடும் லட்டு. வீடியோ வாங்குறா சொல்லுங்க அவன் அப்பாவுக்கு இப்போ பிறந்தான் பாடிக்கிட்டு என்னண்டு கொஞ்சம் பொறு இவற்றை பாடியக்கள் என்னென்னு தெரியும் என்னண்டு எப்போ சொன்னது? அது போன வருஷமேடாப்பா கடவுளே பார்த்தே உலக்கையிலோட வர்ற வாடு கொஞ்சம் பொறுங்க வாரன் போன வருஷம் அது வயசு போன வருஷம் வயசு அது மாறுதானே அப்புறம் டேட்டு மாறாம என்னது இது மாறும் அடே அவாடா பிரான்ஸ்ல வந்து என்ன அடே அவா பிரான்ஸ்ல குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 100,000 ஆர்டர் வந்து செய்ய ஆசைப்பட்ட ஒரு ஆள். சரியா? அழைப்பு பிள்ளைக்கு நாளைக்கு போடுங்க கையில் அருஞ்சுவியை பார்ப்போம். கூடி போச்சு கொஞ்சம் தான்
அதான் நான் இதை கொண்டே ரூமுக்குள்ள வச்சு சரியான இடத்துல நீங்க இருப்பா. எடுக்கிறேன். உனக்கு அந்த பெம்பிள் தெரியுமே ஆக்கா அவன் சொல்லுவான் எங்களோட அப்பாவும் உங்களோட அப்பாவும் தான் டாக்டர் ஆசைப்பட்டவரண்ட நீங்கள் கேப்பியல் அப்பாவை சொல்லவே இல்லை உங்களோட அப்பா டாக்டருண்ட அவரும் ஆசைப்பட்டாரு சொல்லுவார். அதே மாதிரி தான் இந்த கதையை வழங்குது. எப்படி முடிஞ்ச அந்த இது இல்லை முருகன் இப்போ பச்சை இதாக்குறாங்க நெசி என்ன சொல்லுவோம்? அது சரிதான்டா. இப்போ வந்து இப்போ ஒரு 100 பேக்கெட்டுக்கு கலந்து ஆகும். இப்போ வந்து சூடு ஆறாதையும் சூடார அந்த முருகல் வந்து கணக்காக வரும். எனக்கு தெரியாது சொல்லி கிடாது. அதே சரி அவன் ஆ பண்ணி அப்போ சும்மா கிழக்குலி என்ன சொல்லுவேன் இருவேல சாப்பிடாத சூடு. மற்ற உதுவன்லேயே நான் கை வைக்க போகிறாலே கை வையாங்கோ. ஓ கை வையா எங்க சொல்லி போட்டேனா வேலைப்பாடு கடும் நீட்டாக இருக்கும். அதை விட திருப்பி செய்யல, அது டைம் இல்லை மினக்கறது. இவ்வளோ பொறிச்செடுக்க பெரிய வேலைப்பா. நைனி அடுத்து அங்கே பூந்தி இதுகள் பொறிக்க இன்னும் அப்பாவுக்கு நீ கல்யாணத்துக்கு பிறந்த பலகார சாரி கல்யாணத்துக்கு பலகார சுட ஆரம்பமா? ஆ சும்மா ஒரு ஆசைக்கு சரி சொல்ல விடுங்கோண்டாப்பா. கல்யாணம் விட இல்லை இல்லை நீங்கள் என்னது சொல்கிறீங்கன்ற வர இப்போ ஒரு ஆசைக்கு சொல்ல உங்கள் நீங்களே இப்படி காய்ச்சணும் தான் இருக்கா அப்போ செய்கிறது. வயசு இருக்குதான் கட்டுங்க. சரியான இடத்துல எப்படி கடலை சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு சொல்ல எதையாவது நல்லா கிடையாது பார்த்தேன் சிம்பிளா முடிஞ்சு அவன் அங்கிருந்து வந்து பொறிக்கிறா பிரான்ஸ் உண்மையாக நல்லா கிடையாது உலகத்தில் செய்கிறோம் நல்லா தான் இப்போ பிடிச்சி கொண்டு வரும். ஆமாம் ஒரு நன்மையான காரியங்கள் செய்யவே என் வீட்டில் பலகாரம் இந்த கடையில் ஆர்டர் பண்ணி எடுக்காமல் வீட்டிலே என் பலகாரம் சுடுற இல்லை. சேர்ந்து செய்து கம்பளம் இருக்கிறது. இந்த அடுப்பு பொங்குவா போல சந்தோஷம் பொங்கணுமெண்டாக்கா. அடுப்புங்க போகுது. எண்ணெய் அது பொங்குது தானே என்னக்கா நீங்கள் அடுப்பங்க அவ்வளோ பெரியுது. ஆ அப்படி கேள்றாக்க நீ ஆ அடுப்புங்க போகுது. எரிஞ்சுடனே வள்ளி என்றான் வள்ளி அது உண்மையாக கதை தெரியும் வெறிஞ்சுடனே வெள்ளி என்றால் கல்வி கண்ணியில் வள்ளி அதான் சொல்லுங்க அவக்கா தெரியாதா இருக்கு. அதான் சொல்கிறேன் வள்ளி என்று. ஐயோ விஷயங்கள் விளங்கு இல்லையாப்பா. கற்க கசடர கட்டபின் நிற்காதுக்கு தக அதான் சொன்னது. மலை யார் சொன்னது யார் சொன்னது? முதல் சொன்னது நான் இப்போ சொன்னது நீ. வாங்க விளையாட சுட்டு ஆக்க வரையும் வாங்க. ஐயோ முடிவு அடுத்த கிடக்க பொறிக்கிறது அடுத்த கச்சான் பெரிய கஷ்டத்துல கிடைக்கணும். நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வக்கைக்குள்ள இல்லை படம் காட்டும்போது ஓகே வைப்போங்க கொஞ்சம் வைக்க புரிஞ்ச மாதிரி படங்கு கட்டின வந்து வைக்க ஒரு பக்கம் இருக்க கிளறுக்காண்டி கலர் மறைக்குது தெரியுது இல்லை. அதை இப்போ சரியாக அந்த ஒரிஜினல் கிளற எடுக்கிறக்காண்டி நான் படம் கட்டினேன். நான் சொன்னேன் அந்த அப்பா கடையில் எடுப்போம்ட்டு அப்பா சொன்ன அக்கா சொன்னால் சுட்டு தான் ஆகணும்னு. ஆனால் பாரு தம்பி நாங்கள் வீடு வழியை செய்கிற சொல்கிறோம் தானே ஒவ்வொரு விஷயமும் எப்படி எப்படி பார்த்து பார்த்து செய்கிறோம். ஆனால் கடையில் வாங்குற ஏதாவது பார்க்குறோம் நாங்கள். அது பக்கெட்டாடி வருது அடே பானுக்கு காலாலான் மாக்குலைக்குன்றது தெரியும். இப்போ கால் இல்லையா ஆக்களுக்கு பார்க்கல கால் முண்டா யாரப்பா இது எப்படி உள்ளுக்கு பிடிக்காது. இல்லை கொட்டை பிரிக்கலோ அதுக்கு வச்சு கொடுங்க வேணுங்க. ஏய் காணு 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 கொஞ்சம் கொஞ்சம் பிறகு வரணும் தோணே கீழேயோ. அப்போ அப்படி எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் போடுறா போடுற ஏன் இது பறக்க போகுது. வச்சு பிடிச்சோம் ஆனால் ஒன்று அப்படி பிடிச்சோன்னுட்டாச்சுவோம். அப்படியே தூக்கி போட்டுலாமா நாங்கள் அதே மாதிரி பொய்யாது சரி நான் போடுவேன் போடுவோம் போய் போகிறோம் விளையாட்டை போகிறோம். வீடியோ பார்க்குறாங்களே கொஞ்சம் விளையாட்டு காட்ட வேணாம். நான் பலகாரம் சுடுற மாதிரி வீடியோ பார்க்குறாங்களும் இதில் குறைந்த ஏதாவது சொல்லுங்க தெரியாது எங்களுக்கு அதுதான் சொல்லி செய்கிறோம் நாங்கள். நான் ஏன் தோல் உடைக்கான் தோல் உடைக்கிறா அப்புறம் அது கொண்டு வைக்கிறேன். தோல் உடைச்சா சத்து போயிடும். பச்சை கச்சானுக்கு மற்ற முன்னம் தோல் உடைச்சி தான் கிடக்கு. பச்சை கச்சானுக்கு சில பேர் வந்து சில பேர் வறுத்து போட்டால் கொஞ்சம் தோல் உடைக்கிறாங்க. அது வந்து கச்சான் லட்டு சொல்லி சில பேர் இல்லை கச்சானண்டா வறுத்துட்டு தான் தோல் உடைக்கிறது.
அதுவும் உடைக்கிறீங்கள சும்மா அப்படி லட்டு போகிறோம். ஆனால் சாரியாக வடிக்கும் நீங்கள் தள்ளுங்க. ஏதோ கனகாலம் செஞ்சு அனுபவப்பட்டேன். இப்போ சத்தங்க தான் சொல்ல வளர்க்கிட்டவா அது நானும் சொல்லுவேன் தானே. எங்களுக்கு தெரியும். அங்கே நீ சாடியா வடிக்கும் தள்ளிடுறப்பேன் அதான் முடிச்சு கொண்டு இருக்கிறேன் வெடிக்க. அப்படி சொன்னால் சரி. ஏன் இப்போ கச்சான் பிரிக்குது இதுவும் இருக்க போடுறா எல்லாம் மிக்சர் இருக்கா என்னென்ன பொருட்கள் உள்ள போட முடியாது மிக்சருக்குள்ள. ஆக நான் கேட்குறேன் இப்போ கடையில் வந்து ஆர்டர் பண்ணி எடுக்கிறத விட இது எங்களுக்கு லாபமாக வருமா நட்டமாக வரும்? லாபமாக தான் வரும். ஓகே லாபமண்டைக்கே நீங்கள் வெறும் இந்த இதுன்ற கொஸ்ட்டை மட்டும் பார்க்கக்கூடாது. உங்களோட நீங்கள் மினக்கிறத பார்க்கணும் விளாங்குத அதை பார்க்கணும் முக்கியம். ஓ அதை பார்த்து தான் நாங்கள் அந்த கொஸ்ட்டை வந்து மனைவி ஆப்பர்ச்சுனிட்டி கொஸ்டன் ஒன்று இருக்குது தானே. ரெண்டா என்ன சொல்லுங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொஸ்டன் என்னண்டா இப்போ நீங்கள் வேறொரு வேலையில் மினக்கிற டைமை தான் இதுக்கு செலவழிக்கிறீங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறீங்கன்னு வைப்போம். ஆனால் பிரான்ஸ் கதை இஞ்சோன்ற கூட இந்த பிரான்ஸை நீங்கள் 8 மணி வேலை போனீங்கன்னா அங்கே ஒரு 30-40 உழைச்சி போடுவீங்க. அதை இஞ்சோன்னு தான் அதில் படம் பிடிச்சிடும். சாதாரணமாக இஞ்சத்தை கணக்கு எடுக்க நார்மலாக ஒரு 3500 ரூபா சம்பளம் வந்து வைப்போம். இப்போ ஒரு 5 பேர் மினக்கடுறோம் 3500 ரூபா சம்பளத்து போகிறாங்க ஒரு 5 பேர் மினக்கடைக்குள்ளே. அப்போ 5 பேர்கிட்ட காசு மீதுக்கு ஒரு 20,000 காசு விடணும். 5 பேருக்கு மினக்கிட தேவையில்லை. இதுதான் இந்த குறுக்க காயக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு சேர் மேலே படிப்பிக்கலாம். நீங்கள் குறுக்க காய்ச்சா நீங்கள் என்ன நான் நல்லா வருவீங்க. அதான் படிக்கல மிச்சத்தை. அதுமா அதெல்லாம் சட்டியோட இருக்குது. அதெல்லாம் சட்டியோட இருக்குது. சில பேருக்கு வந்து அறிவு வளர ஆள் வளராது. சில பேர் ஆள் வளர அறிவு வளராது. இங்கே ஒன்றும் வளரையில ஒன்றும் வளரையில ஆளும் இல்லை அறிவும் இல்லை. இது கட் பண்ணுவோம் இது இல்லை கதைங்க சுக்கு சுக்கு ஆனால் ஒன்றும் பேசுக்கு வந்துட்டாங்களோ குரல் மாறுது. இப்போ இப்போ கொஞ்சம் அதைச்ச குரலாக வருது. நார்மலாக பொடியாக சில அவங்க அந்த வயசுக்கு வர்றது படா பேய 13-14 வயசுலேயே அவங்களுக்கு குரல் மாறும். எனக்கு அந்த குரல் வளை தள்ளுறது அதான் இந்த பொடி வளர்ச்சி காலம் 18-19 கேட்க என்ன நடக்குது? நீ 8ஆம் ஆண்டு இப்போ படிக்கலையா? சுகாரமா அக்கா நீங்கள் அனுபவம் பிள்ளைங்கனால அப்படி சாட்டிக்கணும் என்ன கற்று என்ன தந்தோடு நீங்கள் வேறு ஆசைங்க வேற சட்டி கழுவலாம் பண்ணலாம் எங்களுக்கு அப்படி நீங்கள் ஓட்டு தரலாம் கதைக்கு வேலை இல்லா கட்டத்தில். சுகுஞ்சா இது என்ன சாமான் சொல்லலாம்? எது இது கண்ணர் அடுப்புடா. சரி இப்போ சொல்லலாம் அது என்ன சாமான்? ஆனால் என்ன கொஞ்சம் காட்டு கொண்டு வருது இல்லை ஓட்டோட தான் இவ்வளோ டக்குண்டு போகுதுடா. இங்கே பார் இந்த மட்டையை விட்டுட்டு பாரு கஞ்சா இவ்வளோ எண்ணெய் வருது. என்னப்பா இங்கே இவ்வளோ கச்சான்னு வருது. அப்படியே ஒரு துளி எண்ணெய் வருது இல்லையாப்பா சொட்டு டக்குன்னு சைட்டா இல்லை சைட்டாலாம் இல்லை பகுதிக்கு இல்லை. இப்போ நீங்கள் என்ன நான் ஆட்டோன்னா அப்படிங்க அது அது கழிச்சா அப்படிங்க இதுக்கு இது சட்டி கவுட்டாக இருக்கும். அப்படி ஒன்று தான் எடுக்கிறானா வேலை ஒன்று தான் நான் எடுப்பேன். நீ கவலைப்படாம தான் நீங்கள் ஒன்று எடுத்தாமல் ஒரு வேளை உங்களோட கையில் தவறி 3 வந்துட்டா 2 இதுக்கே இல்லை போடி உங்களோட கையில் ஊற்றி வர விடுங்க நான் போட்டு விட்றேன். அந்த கண்ணாப்பே தாங்கக்கா கண்ணாப்பே தாங்கக்கா இந்த விடுங்க 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 வாரம் இப்படுங்க. என்ன என்ன
இல்ல அவன் நீ சாப்பிட்டு சொல்ல வர சாப்பிட சொல்லு சாப்பிடுது கடி. ஆனா எந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் போறா எந்த கல்யாணத்துக்கு பதினஞ்சு ரூபா வேண்டாம் சரி சுட வேணாம். ஏஞ்சிருவா அந்த இடத்துல நான் இப்படி இருந்தேன்னா மாப்பிள்ளை மூவ் என்னத்துக்கு ஆகும் என்னக்கா அடி போடுறான். நாளைக்கு கறி போச்சோ கையில புரிஞ்சுக்குது. சரி கணக்கு ஓ ஒரு கதையை பஞ்சா கதைக்க விட்றீங்க இல்லையே கொஞ்சம் வாசம் வருது இல்லை அதே மாதிரி சரி வரும் அது வாசம் வரையிலேன்னு இல்லை உனக்கு பிரச்சனை இதுக்கே வரும் இது கடலை எங்கேயாச்சும் என்ன பிரிச்சு அடிப்பீங்க மிக்சர்ன்றாலே மிக்சிங் தானே ஓகே ஆனால் நல்ல மொத்த கச்சாங்க கிடக்கா எங்கே பண்ணி கொடியாந்து சாடியா கறி போச்சு போட எங்க கிடக்கா இல்லை சரி உங்களுக்கு அப்போ நான் என்ன அப்போ என்ன கருப்பு கலருக்கு வந்துட்டேன்னா அது பிறகு ரச்சி பறிக்க தான் ஆகும் கொட்டுங்க எண்ணெய் விற்கிற விலைக்கு உங்களுக்கு பகுதி அவன் சாப்பாடு தெரிஞ்சு கொண்டிருக்க நாட்டில் அது உங்களுக்கு அடுத்த மூணாவது போட ரைட் வேறுங்க போடக்கூடாது ஏன் இன்னும் போடக்கூடாது போடலாம் அக்கா உதவி ரெண்டா பிரிங்க சொல்கிறேன் கொஞ்சம் நிறம் மாறிடும். எது ரெண்டா டக்குன்னு புரிஞ்சிருமோ புரிஞ்சிடும் அப்போ நல்லதுங்க என்ன அழகா வேணும் கொஞ்சம் பாருங்க கடையில் போய் நீங்கள் ஒரு மிக்சர் பேக்கெட் பண்ணால் அதுக்கு என்ன அடக்கண்டு பார்க்குறீங்களோ அது என்ன கலரண்டு பார்க்குறீங்களோ ஐயோ கதை அப்போ இங்கே அளவா இங்கே வா நீயும் அடுப்பு பக்கம் தான் இருக்கிறேன் நானும் அடுப்பு பக்கம் தான் உனக்கு வைக்கிறேன் எனக்கு வைக்க வரையிலே யாருக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை நான் காற்று அடிக்கிற பக்கம் இருக்கேன் ஆனால் நீ காற்று தள்ளுற பக்கம் இருக்கிறேன் விளங்குது ஃபேன் வந்து போட்டோட இந்த இதுகள் இலையானுகள் அடிக்கக்கூடாது கண் தெரியும் தானே கருவேப்பிலை இருந்தால் இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்து விடலாம். என்னண்டு வாங்கல நீங்க அக்கா பாருங்க இப்போ இந்த எண்ணெய் எனக்கு கூடாது இதோட கொஞ்சம் புது எண்ணெயை கலந்தா என்ன கலந்து விட்டு போட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணமாக இது ஒரு 5 லிட்டர் கிடக்கண்டா ஒரு 3 கேனுக்கு ஒவ்வொரு லிட்டர் 1.5 லிட்டர் அப்படி கிளப்போம். ஓ இப்போ பாலுக்கு தண்ணி கிளக்குமா போல முந்தியாப்பா அப்படி தான் கொஞ்சம் மாட்டுக்கெல்லாம் அழுகுறவங்க அப்போ உண்மைன்னு ஒத்துக்கொள்றா இங்க அப்பா அது வேற பிரச்சனை அது என்ன பிரச்சனைனாலும் நீ மாட்டுக்கல்ல கதைக்கு ஓமன் டீக்க கூடாதாப்பா ஆனா அப்பாவோட வழக்கம் ஒரு நாளும் உண்மையை மறக்க மாட்டேன் அதான் உண்மை அதுக்காண்டி மாடு கலவரத்தண்டியில் அந்த மாட்டு கதைக்குள்ள வரை கூட ஓ பண்ணிட்டேன். ஆனால் உண்டு நான் இப்படி செய்ய தோல் கலர் தான் உண்மையா என்ன கண்ணுக்கு மறந்தா இப்படி நிற்கிறேன் படம் முடிஞ்சுதா உண்மையா படம் முடிஞ்சுதா பெரிய தான் சமயக்காரமே காட்டுற கண்டாட்டுக்கு செய்யறது கடைசியில் நாளைக்கு முடியாம என்ன தெரியுமோ உப்பு குடிக்கணும் தண்ணி கலவை தொட்டி காட்டு அங்கே உரைப்பண்டா இப்போ மிக்சர் முடிஞ்சுதா இல்லையே இதுதான் எனக்கு மிக்சர் பெரிய மெயின் ஐட்டங்கள் ஆனால் இவங்க போடுற தூள்லேயே வரும் டேஸ்ட் வித்தியாசம் என்ன சில நேரம் விளைஞ்சா படம் முடிஞ்சு வாசம் வெறும் அதில் ஓமம் போடுவோம் அதுக்கு ஓமப்பொடி பொறிக்க அந்த ஓமம் போடுறோம்டா நான் திருப்பி நெருப்பு விட்டோம் கல் வச்சு ஓமத்துக்கு இப்போ நெருப்பிலாம் ஓமம் பொடின்னு சொல்லுவாங்க ஓவிலாம் பழகுற ஓமம் அது இல்லை மிக்சருக்கு வெறும் சின்ன மெல்லிய முறுக்கு மாதிரி உடைச்சு இருக்கு ஓ அதானே மிக்சர்
மிக்சரே அதுதானே மெயின் மிக்சர். அது செய்யிட்டு தான் இதெல்லாம் வந்து கலவை பொருட்கள் தானே. மிக்சர்ன்றது எல்லாம் மிக்சிங்ன்றது தான் மிக்சர் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறது. அக்கா முந்தியாக்கள் இரவு வழியே சாப்பாடு கட்டி கொடுத்து ஒரு கறி துண்டு வச்சு கொடுக்குறோம். ஏன் தெரியுமா சொல்லுங்க அப்பா சொல்லுங்க. ஏன் அம்மாவே அப்படி வச்சு கொடுத்து விட்டா இல்லையாப்பா கறி துண்டு? ஏன் அப்படி அப்படி பார்க்கணும். இப்போ எத்தனை ரைஸை கட்டியிருந்தா இரவு வலிக்கு ரைஸ் அப்படியே கடவுளையே கறி துண்டு வச்சுக்கோங்கப்பா. இப்போ எல்லாம் பேர் நிறுத்துறேன். முந்தி அம்மா கதை சொல்லுவா டே இங்கே அவங்களோட அம்மா கதை சொல்லுவா என்ன நிறுத்திலே ஆகிறாங்க சரியா. நான் வந்து மடியில் படுத்துருந்தா அப்போ பேக்கரையில் கேட்பேன். அப்போ அம்மா சொல்லுவா கோட்டடி வாசல் அம்மன் கோயிலால் சின்ன அண்ணன் மேர் அம்மாவோட அண்ணன் ஆசமாமாவும் இன்னும் 2 பேரும் வேலை முடிஞ்சு வரையுமாம். வேலை முடிஞ்சு வந்தா ஆக்களும் ஒரு மாடு மாதிரியே ஒரு உருவம் மட்டும் கலைக்குதாம். கலைச்சா என்னது செய்கிறேன்னு அம்மா ஓடி போய் அந்த கோட்டு வாசல் அம்மன் கோயிலுக்குள்ளே உள்ளிட்டுமாம். உள்ளிட்டு கொஞ்சம் நின்று போட்டு வெளியில் வந்தால் அந்த கலைச்சி கொண்டு வந்த அந்த உருவம் இல்லையாம். அதுக்கு பிறகு ஒரு பசுமாடு ஒன்று இவன் இவைக்கு பின்னால் வருதான் மாறுதெல்லாம் வந்து இவன் இந்த வீடு மட்டும் வந்து இவன் உள்ளுக்கு வந்தாப்பா அந்த பசுமாடு போகுதான் திரும்பி கொண்டு. ஏன்னாப்பா அவன் சொல்கிறா இல்லைப்பா என் அம்மானு சொல்கிறோம். அம்மா சாப்பாடு வைக்கிறதுக்கு மற்ற முந்தி முனி அடித்து செத்தான் தெரியுமா வேப்ப மரத்துலன்ட்டு. இந்த கதையில் வாரவண்ட கடைதால பலாயிரம் சுடுறாடா. ஆனால் எல்லாம் சுட்டு முடிஞ்சு போட்டாங்க. இனி அவங்க வீடு வழியையும் போய் சுடுவோமே விளையாடுங்க. ஆனால் நான் கச்சானில் எனக்கு ஊத்தாடந்து போடுவாங்க. ஏன்னா என்ன கலர் மாறுது நான் சும்மா ரொம்ப இல்லை இவ்வளோ பொறிச்சு போட்டு எண்ணெய் ஊற்றி அக்கா ஒரு கதையும் இல்லை இறக்கும் கொள்றேன் நான். இல்லை அப்படியே ஓட்ட இது தாங்க அது இது ரைட்ண்ணா சரி இதுக்கப்புறம் திருப்பி போகிறோம் பாப்பா வெயிட்டு பாப்பா